தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 244வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்ப்பவர்களுக்கும் பின்னாலே இணையதளத்திலே பதிவிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நான் ஒரு சம்பிரதாயமா சொல்றதில்ல. ஏன்னா என்னுடைய இந்த ஃபீட்பேக் இப்போ கூட சுந்தரராஜன் அவர்கள் ஒருத்தருடைய நம்பர் அனுப்பிச்சிருந்தார் என்கிட்ட. பல பேர் பதிவுல பார்த்து அதை பற்றி எழுதுகிறார்கள். அது மாதிரி யூடியூப்ல பார்த்து பல பேர் எழுதுகிறார்கள். இதே நிகழ்ச்சியை லைவா கூட யூடியூப்ல சில பேர் பார்க்குறாங்க. அது கன்வீனியன்ட் ஃபார் தேம் இதில் பார்க்குறது. ஆகவே அவர்கள் எல்லாம் என் கண்முன்னே இருக்கிறார்கள், நிலையில இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நான் உள்ளார்ந்த மனத்தோடு என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியோடு நான் உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாரதியுடைய பாடல்கள் இந்த அரங்கிலே முதல்ல நம்ம பாட ஆரம்பிச்சோம். இந்த பேசுற அரட்டையை தவிர்த்து கொஞ்சம் அதை பாடணும்ட்டு முதல்ல சுறுசுறுப்பா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாச்சு. இன்னைக்கு பானுமதி ஷீ டிட் வெரி வெல். அஃப்கோர்ஸ் ராஜா இஸ் தேர் ஆல்வேஸ். அவருக்கு அவருடைய உணர்ச்சியை நான் ரொம்ப மதிக்கிறேன். அந்த பாட்டு அது மோர்சிங் வாசிக்கிறேன். தயவு செய்து வாசிச்சு காட்டுங்க. அதை அடுத்த நிகழ்ச்சியில நிச்சயமா நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இந்த அளவில் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில உள்ள போய் பார்க்குறோம். பாரதியுடைய பாடல்களில் நம்ம பார்த்து கொண்டிருப்பது கலைமகளை வேண்டுதல் என்ற, நான் சொன்னது போல பாரதி கலைமகளை பலகாலம் வேண்டிக் கொண்டிருக்கிறான். அதுல எப்படின்னா அதுல ஒரு ஒரு வேண்டுதல் தான் நம்ம தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் எல்லா நிகழ்ச்சியிலையும். கிட்டத்தட்ட நீங்க பார்க்கலாம், என்னுடைய நண்பர்கள் எங்களுடைய அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் பொதுவா பேச ஆரம்பிக்கும் போது தெளிவுறவே அறிந்திடுதல் என்று ஆரம்பிப்பாங்க. இது இப்ப ஒரு குரூப்புக்கு அது குரூப் ஐடென்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு. எனவே கலைமகளை வாழ்த்தல் என்பது பாரதிக்கு ஒரு மிக சிறந்த இதாக இருக்கிறது. அதுல பல கலைமகள்ல இந்த இதை குறிப்பா நான் சொன்னது காரணம், இதை மறுபடியும் மறுபடியும் நான் திரும்ப சொல்வது, கலைமகள் துதி என்றால் பாரதியுடைய வெள்ளை தாமரை அந்த மாதிரி பாடல்கள், வெள்ளை கமலத்திலே, இதெல்லாம் பரபரப்பாக பாடக்கூடிய, ஜிலுஜிலுப்பாக இசையமைத்து பாடக்கூடிய அரும்பெரும் பாடல்கள், அற்புதமான பாடல்கள், நோ டவுட். ஆனால் கலைமகளை வேண்டுதல் என்று இந்த பாடலே பாரதி ஒரு முழுமையை வைத்திருக்கிறார். ஒரு முழுமை. அது எப்படி அந்த பாடலை கொண்டு போய் பார்க்கறது, எடுத்துன்னு போறது அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறார். ஆகவே இதை நிச்சயமாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இன்னொரு விஷயம் நான் இந்த பாட்டு முடிந்தப்புறம், இன்னைக்கு பூரா முடிந்தப்புறம் அடுத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம், இன்னும் என்னெல்லாம் பாடியிருக்கான்னு. ஆகவே தொடர்ந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-15 வாரமாக நாம் பக்தி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஞான பாடல்கள் இருந்தது. இதுல என்ன ஒரு சுவையான நிகழ்ச்சினா, முதல்ல பாஞ்சாலி சபதம் சொல்லும்போது பாரதி ஒரு நாடக புலவன், ஒரு கான்வர்சேஷன்லாம் வச்சு அற்புதமா பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாட்டிய நாடகம் போல பண்றான், எழுதுறான் பார்த்தோம். புதிய ஆட்சி பார்க்கும்போது அடடே ஒரு புதிய அறம்பாட மறவன், புதிய அறம்பாட அறிஞன் என்று பாரதிதாசன் சொன்னது மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கண்ணன் பாட்டுல பார்க்கும்போது, கண்ணன் பாட்டுல பாரதி சங்க பாடலுடைய அந்த காதல் நிலை, வெவ்வேறு அகத்துறை எப்படி சங்கம் பேசியதோ அதையெல்லாம் கொண்டு கண்ணன் பாட்டிலே கொண்டு வைக்கிறான். அதன் பிறகு அவனுடைய சுயசரிதியிலே அவன் தன்னை பற்றிய அதை எழுதினது போல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது எதையுமே ஒழிக்காமல் சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்தரங்கத்தை வெளியே கொண்டு வரக்கூடியதாக அவனுடைய சுயசரிதை இருந்தது. அதன் பிறகு பாரதி 66 பாடல்களிலே ஒரு சில நிகழ்ச்சிகள், அவனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைந்திருந்தன. அதன் பிறகு அங்கிருந்து நம்ம புறப்பட்டு என்ன பண்ணோம், இந்த பக்கம் வந்துட்டோம், ஞான பாடல்கள் பக்கம் வந்துட்டோம். அந்த ஞான பாடல்லாம் பார்த்து முடித்த பிறகு பக்தியில இறங்கினோம். இப்ப இந்த பக்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த பக்தி என்ற ஒரு நிலை பார்க்கும்போது, இவன் ஒரு பக்தி கலைஞன் தான் என்று நினைக்கிறோம். இப்போ அண்மையில ஒரு ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றேன். ஒரு நண்பர் சொன்னார், சார் நீங்க உங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், இப்ப பாஞ்சாலி சபத்தை ஏன் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அந்த
ஐடியா. பாஞ்சால சபதம், கண்ணன் பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, அதன் பிறகு வந்து புதிய ஆத்திசூடி, சுயசரிதை, அதன் பிறகு பாரதி 66, அதன் பிறகு ஞான பாடல்கள், அதன் பிறகு சக்தி பாடல்கள், அதன் பிறகு காளி பாடல்கள், அதன் பிறகு வந்து இது போல தொடர்ந்து வந்துகிறது. சொன்ன சார், பாரதி இஸ் லைக் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அப்படி போயிட்டு என்ன வேணா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லாதீங்க சார், அதை நீ பின்னாடி விளக்கமா சொல்ல இருக்கிறேன். ஆனா இது ஒரு டேக் லைன். யாராவது வந்து பாரதி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி அங்க இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு எது வேணுமோ அங்க எடுத்துக்கலாம் என்று அவனை உருவப்படுத்தக்கூடாது. பல பேர் நினைக்கிறார் சார், தேசியத்தை பத்தி பாட பாரதி எடுத்துக்கிறோம், பெண் விடுதலை பற்றி ஒன்ன பாட்டேன், எனக்கு பெண் விடுதலை பிறக்கும், எனவே என்ன பாரதியை பிடிக்கும். தேசத்தை பற்ற, எனவே பிடிக்கும். பாரதி வந்து இது மாதிரி வந்து தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்து விடுவோம், கம்யூனிஸ்ட் கொள்கையை பாடினா அதனால எனக்கு பிடிக்கும். ஆகாவென்று இருந்தது பார் யுகப்புரட்சி, ரஷ்யாவை பத்தி பாடினா அதனால எனக்கு பிடிக்கும். இப்படி உங்களுக்கு பிடிப்பதற்கான அந்த பிடிப்பின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் ஒற்றை காரணங்களாக இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு நூல் கண்டினுடைய ஒரு பகுதியாக அதை பிடித்துக்கொண்டு நீங்கள் செல்வாத இருக்கலாம். பட் பாரதி இஸ் நாட் தட். பாரதி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்ல, எதையோ வாங்கிட்டு வெளியில போறதுக்கு. அவன் ஒரு பெரும் மாபெரும் கோவில். ஹி இஸ் a டெம்பிள், நாட் a டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஒரு டெம்பிள்குள்ள போனோம்னா அதுல வந்து எத்தனையோ சன்னதி இருக்கு. போன உடனே முதல்ல கணபதி இது பண்றோம், உள்ளுக்குள்ள இன்னொரு கருவறை, நிறைய கர்ப்ப கிரகங்கள் இருக்கின்றன, பல கருவறைகள் இருக்கின்றன, அதில் தேவதைகள் தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது விதானம் இருக்கிறது, கொடிமரம் இருக்கிறது, பிரகாரம் இருக்கிறது, அதை சுற்றி நடக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. இப்படி ஒரு பலவிதமான ஆகம விதிப்படி கட்டப்பட்ட அந்த அற்புதமான கோவில் இருக்கிறதே, அதை போன்ற ஒரு கோவில் பாரதி. ஆகவே நம்ம ஒன்னை எடுத்துட்டு ஒன்னை விட்டுறக்கூடாது. இது யார் என்னைக்கு எல்லாத்தையும் போய் பார்க்கறாங்களோ அப்பதான் பாரதியுடைய முழுமை தெரியும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நான் பல காலம் பாரதியை படித்து வருகிறேன், பேசி வருகிறேன், எல்லாம் சொன்னா கூட இது போன்ற ஒவ்வொரு பாடலையும் முழுதாக கடைசி வரை பார்த்து பார்த்து பார்க்கறது வந்து இந்த அனுபவம் எனக்கு புதிதுதான். ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து நீங்க புதன்கிழமை கேட்குறீங்க, நான் வந்து அதுக்கு முதல் வாரம் ஒரு 5 நாள் அதை பத்தி படிக்கிறேன், அவ்வளவுதான். ஐ எம் ஜஸ்ட் அபவுட் 2-3 days earlier to you. அதன் பிறகு உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஆகவே இது அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பாரதி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கொண்டு பிஜியன் ஹோல் என்று சொல்லுவார்கள், அப்படி எனக்கு வேணும். ஓகே, இன்னைக்கு வந்து பாரதியும் தமிழை பற்றி பண்ணோம்னா பாரதி என்ன சொன்னா தமிழை பத்தி அதை சொல்லி கொட்டேஷன் கொடுத்து அது இல்ல. இந்த இந்த நிகழ்ச்சி என்பதே அது அல்ல. இந்த நிகழ்ச்சி என்பதே பாரதியை முழுமையாக தரிசனம் செய்வது. பாரதி என்ற இந்த மாபெரும் இலக்கிய கோவிலிலே நாம் உள்ளே சென்று எல்லாத்தையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதுல தனிப்பாடல்னா ஒரு கர்ப்ப கிரகம் இருக்கு. ஒரு கர்ப்ப கிரகத்துல வந்து உவேசா உட்காந்து வச்சுன்னு பூஜை பண்றான். இன்னொரு கர்ப்பத்துல போனா அங்க காந்தி உட்காந்துருக்கார். இன்னொரு பக்கத்துல போனாங்க தமிழ்தாய் உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் காளி உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் போனா குள்ளச்சாமி உட்காந்துருக்கார் ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொரு கருவறையிலும் வெவ்வேறு தெய்வங்களாக இருக்கக்கூடிய மாபெரும் ஆளுமைகளையும் தேவதைகளையும் தெய்வங்களையும் பாரதி வைத்திருக்கிறார் அந்த பாரதி கோவில்ல. ஆகவே அந்த கோவிலுக்கு சொல்லும் போது நமக்கு எல்லாத்தையும் தரிசனம் செய்ய வேண்டும், ஒன்றுக்கு வேண்டி ஒன்று இல்லைன்னு. அதுதான் வந்து குவிகம் செய்துள்ள மிகப்பெரிய ஒரு பெரிய அனுபவமாக, மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக, மக்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை குவிகம் கொடுத்ததுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் பாரதி தரிசனம். ஒரு காலத்துல மகாகவியின் மந்திர சொற்கள் என்பது கூட அதுதான் பொருள். மகாகவியின் மந்திர சொற்களை தொடர்ந்து கேட்டால் பாரதி தரிசனம் கிடைக்கும் என்பதுதான். பாரதி தரிசனம் அவன் ஒரு பெரிய ஆலயம் போல. ஆகவே நம்ம வந்து ஒன்னுத்தி பார்க்கணும். அதனால தொடர்ந்து பார்க்கிறோம். அதைத்தான் நான் சொல்லி வருகிறேன். நேற்று போன முறை பார்த்தபோது நம்ம இன்னும் ஒரு 1.5 கன்னிகள் தான் இருக்கின்றன. முதல்ல தானெனும் பெய்கிடவே, அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் பார்த்தோம் நாம. தானெனும் பேய்கிடவே கடைசி 2 தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பேசும்போது நான் குறிப்பிட்டேன், நின்னை சரண் புகுந்தால் நீ காக்க வேண்டுமல்லால் என்னை புறம் விடுதல் என்னையே பராபரமே என்று தாய்மானவ சுவாமிகள் பேசினார். நான் உங்ககிட்ட வந்தாச்சு, நீ எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே நீ என்னை காக்காமல் போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய விதத்திலே பாரதியும் அதை கடைபிடிக்கிறான். தானெனும் பேய்கடவே பல சஞ்சல குரங்குகள் தலைப்படவே, அது போன முறையே சொன்ன தலைப்படவே இல்லை, அது லை.
தலைப்படவே அப்படின்னு சொன்னா அதுக்கு விலங்கு மாட்டணும். இந்த சஞ்சல குரங்குகளுக்கெல்லாம் விலங்கு மாட்ட வேண்டும். சிலவற்றை அழிக்க வேண்டும். சிலவற்றை அதாவது அதாவது வெவ்வேறு விதமான இது இருக்கு. சிலதெல்லாம் நம்ம வந்து we have to live along with that. இப்போ வந்து சஞ்சல குரங்குகள் தலைப்படவே என்பதற்கு நான் பொருள் என்ன சொன்னேன்? இந்த தான் எனும் பேய் கடனும். அந்த தான் என்ற பேய் இருக்கிறதே அதுதான் சொன்னார். நான் யார் என்று கண்டுபிடின்னு சொன்னார் ரமண மகரிஷி. ரமண மகரிஷியை போல வந்து இந்த தத்துவத்தை ரொம்ப எளிமையாக சொன்னவர் கிடையாது. ஆனா அந்த எளிமையா சொன்னதுனால தான் அது இன்னும் கஷ்டமாவும் இருக்கு. நிறைய பேருக்கு புரியல. ஒரே ஒண்ணுதான் சொன்னார். நான் யாருன்னு கேள்வி கேட்டுட்டே போ, நீ என்ன தெரிஞ்சிடும் விஷயம் அப்படின்னு. அதுல கடைசியில கொண்டு நிற்கிறது வந்து நான் நான் என்ற சொல் இருக்குது. ஒரு நேரத்துல அந்த நான் அழிந்து போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கே வாழ்ந்து மறைந்த ஒரு மிகப்பெரிய பஜனையினுடைய சம்பிரதாயத்தை மறுபடி இந்த தமிழ் மண்ணிலே ஆக்கமும் ஊக்கமும் பெற செய்த ஒரு மாபெரும் ஒரு துறவியான சுவாமி ஹரிதாஸ் அவர்கள். அவர்கள் வந்து நிறைய தமிழ் பாடல்கள் எல்லாம் இயற்றி அதே அந்த பஜனை எல்லாம் பாடக்கூடியவர். அவருடைய குருநாதர் ஞானானந்த சுவாமிகள். அப்ப அவரை பத்தி என்ன, நான் ஒழிந்து நீயாக வேண்டும் அப்பா அப்படின்னு ஒரு பல்லவி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் பஜனை பாடுவாங்க. சண்முக பிரியால பாட்டு அது. நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா ஞானானந்த சுவாமி குருநாதா என்று கேட்பார்கள். இப்போ நான் ஒழிய வேண்டும் நான் ஒழிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு அது சொல்ல ஒரு படி அவர் மேலே போனார். என்ன ஆனா நான் ஒழிந்து நீயாக வேண்டும் அப்பா. தட் மீன்ஸ் த ஜீவாத்மா கோஸ் பியாண்ட் த கன்ஃபைன்ஸ் ஆஃப் ஜீவாத்மா. ஜீவாத்மா என்ற இந்த எல்லை கோட்டுக்குள்ளே விளங்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கிறதே, அது தன்னை இழந்து அது அங்கிருந்து அது பரமாத்மா என்ற அந்த அந்த எல்லையற்ற பரவெளியிலே அது கலக்கிறது. அது போன்ற இன்னொரு குறிப்பையும் சொல்றேன். நீங்க நினைச்சா நேரம் கிடைச்சா போய் பாருங்கள். வேதாத்ரி சுவாமிகள் கோயம்புத்தூர்ல இருந்தார், அப்புறம் சென்னையில இருந்தார்கள். நிறைய அவருக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை வந்து குருவாக ஏற்றுக்கொண்டவர் வேதாத்ரி சுவாமி. அந்த வேதாத்ரி மகரிஷியில் சிம்பிள் குண்டலினி யோகா என்று ஒரு தத்துவத்தை சொன்னார்கள். அதுல அவர் அதை எதுக்கு சொல்ல வர, அவர் வந்து இந்த ஆன்மீக சொற்களுக்கெல்லாம் நல்ல அருமையான தமிழ் சொற்கள் வேண்டும்னா அவர்கிட்ட தான் போகணும். ஸோ இந்த அண்ட பெருவெளி எல்லாம் சொல்லுவார்கள். பெருவெளி என்றால் வேறு, பரவெளி என்றால் வேறு. இப்படிலாம் ரொம்ப அருமையான அந்த புத்தகத்தை கூகுள்லேயும் இருக்கும், நீங்க எங்க வேணா போய் பாரு. வேதாத்ரி சுவாமிகளை இந்த படித்து பார்த்தால் இதுக்கு தெரியும். இது மாதிரி இந்த நாட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் பலவிதமான நிலைகளிலே இருந்து மக்களுக்கு சில அறிவுகளை சொல்லிக் கொடுக்க சென்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுல முக்கியமா தானெனும் பேய் கடவே பல சஞ்சல குரங்குகள் தலைப்பட வைத்த அந்த விலங்கு மாட்டணும். அது அதை அழிக்க முடியாது. அது இந்த நான் அழியும் போது தான் அதுவும் சேர்ந்து அழியும். இப்போ விரல்ல வந்து நமக்கு ஒரு விரல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா விரலை வெட்ட முடியுமா? அது நம்ம உறுப்பாச்சே. அதை வந்து அதை அடக்கி வைக்கணும், அதை சரி பண்ணி வைக்கணும், அதுக்கு ஏதாவது மருந்து போடணும். அது போலத்தான் இந்த மனம் என்பது. அது மனமற்ற நிலை மனோநாசம் என்பார்கள். அதுல நான் ஞான பாடல்கள் இருக்கும்போது பேசும்போது பரசைவ வெள்ளம் பேசும்போது இதை பற்றி சொல்லுங்க. மனோநாசம், அதான் மனத்தை நாசம் செய்ய வேண்டும். மனோநாசம், உள்ளே இருக்கக்கூடிய சக்தி மனோன்மணியாக வெளிப்படுகிறாள். ஆனா அதனால சஞ்சல குரங்களை அடக்கி வைக்கணும். அதுதான் பார்க்கணும். கையில ஒரு குச்சி வச்சுட்டு இருக்கணும். அப்போ வானெனும் ஒளி பெறவே, இந்த இடத்துல ஒளி என்பதற்கு புகழ் என்று பொருள் சொன்ன, நல்ல வாய்மையிலே மதி நிலைத்திடவே. இது இந்த லைன்ஸை பார்த்தோம், 4 லைன் பார்த்தோம். தானெனும் பேய் கெடவே பல சஞ்சல குரங்குகள் தலைப்படவே வானெனும் ஒளி பெறவே. வானை போன்ற புகழ் பெற வேண்டும் என்று சொன்னால் தான் என்ற பேய் கெட வேண்டும். மனத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் தலைப்பட வேண்டும். ஆனா இதை என்ன பொருள் அப்படின்னா, இன்னொன்னு நல்ல வாய்மையிலே மதி நிலைத்திடவே என்று சொல்லும் பொழுது பாரதி அந்த அந்த ஆத்மாவை இந்த வாழ்நாளில் இருக்கக்கூடிய சமுதாய நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடிமகனாக நிலை பெறச் செய்கிறான். இது எல்லாம் துறந்துட்டு போக சொல்லல. திஸ் ஆல்சோ an ஐடியா ஆஃப் பகவத்கீதா. இப்போ அதுல முக்கியமா தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாவற்றையும் துறந்துட்டு வெளியில செல்வதல்ல. இது எல்லாவற்றையும் துறந்து விட்டு வெளியே சென்று விட்டால் வாழ்க்கை சூனியமாகும். புத்தருடைய கொள்கைப்படி சமண மத கொள்கைகள் எல்லாம் பரவாத காரணம், அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வந்த காரணமே இதுதான். இந்த வாழ்க்கையில இருக்கும்போது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல, வாழ்க்கை இழந்து போவதுங்கிறது வேறு, எல்லாவற்றையும் துறந்து செல்வது என்பது வேறு. ஆனா வள்ளுவன் வழியிலே பார்க்கும் பொழுதும் இந்திய தத்துவங்கள் வழியே பார்க்கும் போதும் என்ன பொருள் என்றால், இந்த வாழ்க்கையிலே எப்படி நல்லபடியாக வாழ வேண்டும். அதனால்தான் வள்ளுவன் சொன்னா, வையத்து வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்.
அத்வைதத்தினுடைய மகா பெரிய ஞானாசிரியனாக விளங்கக்கூடிய சங்கராச்சாரியர் அவர்கள் சௌந்தரிய லகரி எழுதினார்கள். அவர்கள் பல பல தெய்வங்களை பற்றி பாடி இருக்கிறார்கள். சிவனை பாடி இருக்கிறார்கள், பார்வதியை பாடி, உமையை பாடி இருக்கிறார்கள், இன்னும் பல தெய்வங்களை பாடி, லட்சுமி கனகதாரா சோஸ்திரம் லட்சுமியை பற்றி பாடி இருக்கிறார்கள். ஏன் அத்வைதத்தை சொன்ன குருநாதர் ஏன் இதெல்லாம் பாடுகிறார் என்று கேட்டால், இந்த வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இத்தனை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு இங்க நடிக்க இந்த அதுதான் முக்கியம். ரமணர் சொன்னது என்னன்னா, நீ அதை போயிட்டு நான் எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்பதில்லை. இது மனசுல ஒரு ஒரு தெளிவை உண்டாக்கும். அப்போ வாழ்நாளிலே நீங்கள் பிறந்து செய்தக்கூடிய காரியங்கள், அதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஏன் சார் அப்படியே துறந்துட்டு போலாம, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்க ஒரு இவர் இருந்தார், நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், யாருக்காவது என்னுடைய வயசு இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கலாம். ஹி வாஸ் என் எம்ப்ளாயி ஆஃப் ஒரு லேபர் தொழிலாளர் சங்கத்தினுடைய லீடராகலாம் விளங்கி பணிபுரிந்தவர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர்களிடையே பேசி அவர் நாராயணசாமி அவர்கள் ஒரு தத்துவவாதியாக மாறினார். அவர் சொல்வது உண்டு. அவர் சொன்ன உதாரணம் தான் இது. முதல்ல நான் அவர்கிட்ட அந்த உதாரணம் கேட்டேன். எப்படி அவர் சொன்னார், எப்படி ஒரு டேப் ரிகார்டில் அந்த காலத்தில் டேப் ரிகார்டர் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேப் ரிகார்டரில் இந்த கேசட்டை போடுவாங்க. இந்த கேசட்டை போட்டோன்னா அந்த கேசட்டில் எப்படி பதிவாகிறதோ, அந்த பதிவானது அழியணும்னா அதே கேசட்டில் அதே ரெக்கார்டரில் போட்டு ஃபார்மேட் பண்ணால் போயிடும், அழிஞ்சு போயிடும். அதுபோல என்ன செய்தார் அவர் சொல்லுவார், இந்த வாழ்நாளிலே நீங்கள் சேர்த்து கொண்ட கர்ம வினைகள் இருக்கின்றன. ஆகாமிய வினையாகட்டும், எத்தனை மாதிரி கர்மம், இது மாதிரி எத்தனையோ மும்மலங்கள் சொல்கிறார்கள். வினைகளிலே எத்தனையோ வினைகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அப்படி இந்த வினைகள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு இடமாக இருந்த உலகத்திலே மறுபடியும் பிறந்துதான் இந்த வினையை அழிக்க வேண்டும், இந்த கர்மாவை அழிக்க வேண்டும். அதற்காக நீ பிறந்திருக்கிறாய். இந்த ஆன்மா அதற்காக பிறந்து அதன் மூலமாக கர்ம வினைகளை, பல நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த இரு வினைகளையும் தொலைய வேண்டும் என்றுதான் வள்ளுவர் பேசுகிறார். யூ ஷுட் கம் டு த நில் பேலன்ஸ். இல்லை என்றால் பிறவி வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லக்கூடிய உதாரணம். அது நில் பேலன்ஸு கொண்டு வரணும். ஆகா, நான் நல்லது பண்ணிட்டேன், ரொம்ப புண்ணியம் பண்றேங்க, புண்ணியம் பண்ணாலும் திருப்பி இங்கே தான் பிறக்க போற. ஏனென்றால் இந்த புண்ணியத்தை பலனை நீ அனுபவிக்க வேண்டும், இங்கே பிறக்க வேண்டும். இந்த அடிப்படையான தத்துவங்களை ஒன்றை சொல்கிறேன். பல நேரங்களிலே ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவில்லாத சில நேரங்களிலே பலவிதமான பேச்சுகள் போய் கொண்டிருக்கின்றன. திருக்குறள் சொல்கிறார். திருக்குறள் அது இந்து மதத்தை சேர்ந்ததா அல்லது வெவ்வேறு மதங்களை சேர்ந்ததாக இருக்கிறதா? 10 எழுதியிருக்காங்க சார், 10 கமாண்ட்மெண்ட்ஸ். ஆகவே இது 10 கமாண்ட் கிறிஸ்து சொன்னது. அதுக்கு பேராசிரியர் நாகசாமி இவர்கள் அருமையான விளக்கம் கொடுத்தார்கள். தொல்லியல் கலைஞராகவும் அறிஞராகவும் விளங்கி நேஷனல் லெவலில் பத்மபூஷன் பட்டங்களெல்லாம் வாங்கியவர், விருதுகள் எல்லாம் வாங்கிய பெருமகன் டாக்டர் நாகசாமி அவர்கள் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களே ஒன்றை நிறுவினார்கள். என்ன அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று இந்த கர்ம வினைகள் என்பதை பற்றியும், மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கள் மறு ஜென்மம் என்பதும், இந்த 2 கான்செப்ட் இந்த உலகத்துல இந்து மதத்தை தவிர வேற எதிலையுமே கிடையாது. எழுமையும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவன் எழுதுகிறான். அதுபோல இருள் சேர் இருவினை என்று எழுதுகிறான். அப்படி இந்த வினைகளை பற்றியும் அதே நேரத்தில் மறு ஜென்மம் பற்றியும் தான் ஒத்துக்கொண்டதாக விளங்கக்கூடிய அந்த திருக்குறள் இந்து மதம் தவிர எந்த மதத்தினுடைய நூலாகவும் இருக்க முடியாது என்று அவர் நிறுவி காட்டினார். அதன் பிறகு சின்ன சின்ன விஷயங்கள், மலர் மிசை ஏகினான் மானுட் செய்தார், இந்திரனே சாலும் கரி என்று எழுதியிருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் கொட்டேஷன் கொடுத்து அதை சரி பண்ணார். ஆக நாம் என்ன நினைத்து பார்க்க வேண்டும், இந்த மதத்துல இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இதையெல்லாம் துறந்து போக வேண்டும். யாருமே இந்த உண்மையான இந்து மத தத்துவத்தில் இருக்கக்கூடிய யாருமே துறவிகள், ஞானிகள், ரிஷிகள் யாருமே இல்லை. நம்ம நாட்டில் ரிஷிகள் எல்லாம் திருமணமானவர்கள். அப்படி பார்த்தா வசிஷ்டர் அருந்ததியை பார்த்தா இங்க கல்யாணமே பண்ணுனா. எனவேதான் வள்ளுவன் சொன்னான் இல்லறத்தானுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி நினைவுக்கு சொல்கிறேன். பழைய டேபிள போய் பார்த்தா கிடைக்கும். ஒரு இல்லறத்தானுக்கு கிட்டத்தட்ட 17 விஷயங்களை சொல்றான் வள்ளுவர். அவனுக்கு என்ன கடமை என்று. இந்த கடமை ஆற்றுவதற்கும் இல்லறத்திலாம் இருக்க வேண்டும். எனவே இங்கே பாரதி பேசுகிறான், இவன் பாட்டில் சொல்றான், தானெனும் பேய்கடவே பல சஞ்சல குரங்குகள் தலைபடவே வானெனும் ஒளி பெறவே நல்ல வாய்மையிலே மதி நிலைத்திடவே. என்ன பொருள் நல்ல வாய்மை? இந்த மேலே சொன்ன விஷயங்கள்.
சஞ்சல குரங்குகளை தலைப்படுத்த வேண்டும், தான் என்ற பேய் கட வேண்டும், நானெனும் நினைப்பு ஒழிய வேண்டும். அதுதான் அகங்காரம் இருக்கு. நீங்க ஒரே நேரத்தில் நினைச்சு பாருங்க. ஏன் நம்ம குழந்தைகள் கிட்ட இப்போ ஒரு நம்ம வீட்டு குழந்தை மேலே ஏறி, இப்போ எல்லாமே பல இங்க தாத்தா பாட்டிகள் நிறைய பேர் இருக்கோம், நாம இருக்கோம் இங்க இந்த கூட்டத்துல. வீட்டில் பேரன் பேத்தி பண்ற கூத்தெல்லாம் இருக்கு. சில குழந்தைகள்லாம் வரும் இதை கேட்கறதுக்கு. உஷா ஒரு நாளைக்கு அவ பேரன் அங்க எட்டி பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த பேரனோ பேத்தியோ வந்தான்னா அது எதா பண்ணிட்டுன்னு சொன்னா நமக்கு கோபம் வருது இல்லை. இதுவே வேற ஏதாவது ஒரு இது பண்ணா கோபம் வருது. ஏ ஐ யூஸ் டு சே, குழலினிது யாழினிது தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவன் பேசுகிறான். அதுல நான் கேட்பதுண்டு, எதிரா ரொம்ப முக்கியமான சொல் என்று கேட்டால் தம்மக்கள். நம்ம குழந்தை அது அழுதாலும் சிரிச்சாலும் அது குழலை விட அழகா இருக்கு, யாழை விட இனிமையா இருக்கு. இதுவே வேற ஏதாவது ஒரு குழந்தை, ரோட்ல போறோம், பஸ்ல போறோம், அதுவும் ஏர்ல போகும்போது குழந்தை அழுதா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபிளைட்ல அவ்வளவுதான். யூ ஆர் பவுண்ட் வித் இட். அப்போ அது காதுக்கு நாராசமா கேட்கறது. ஐயோ அது பேய் மாதிரி அழுதுமா. தம் வீட்டு குழந்தை பண்ணா எல்லாம் எல்லாம் குழந்தை கூட கிடையாது. நம்ம சொந்த வீட்டில் வளர்க்குற நாய் இருக்கு, அந்த நாயை பத்தி கேட்டா அவன் நாய் வளர்க்குறான், ஒரு மணி நேரம் நாய் புராணம் பாடுறான். அதுல முதல் புராணத்திலேருந்து ஆரம்பிச்சா அப்படின்னா, சார் அது ஒன்றும் பண்ணாது சார், அது பாவம் சார், குழந்தை மாதிரி சார், சும்மா மேல பல்ல வைக்கும் சார், ஒன்றும் கடிக்காது சார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சார். அட பாவிகளா, நான் நாய் ஓடுறவனா இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் சார் இப்படி? ஏனென்றால் அது உங்களுடைய உடைமை என்று, நான் என்ற அந்த எண்ணம் இருந்து அது உங்களோடு சேர்த்துக் கொள்கிறீர்கள். அது வேறு, நீங்கள் வேறு என்று நீங்கள் நினைப்பதில்லை. எனவேதான் அதன் மீது பற்று இருக்கிறது. அப்போ இந்த சின்ன விஷயம், இந்த பாசம் என்று இருக்கிறது. அவர் சொல்லுவார், பேராசிரியர் சொல்லிதான் பல விஷயங்கள். மறுபடி நான் நினைத்துக் கொள்கிறேன். இதுல நம்ம குமரி செழியன் உட்கார்ந்துருக்காரு நினைக்கிறேன், வந்திருக்கார், அவருடைய இது தெரியுது. அவர் சொல்லுவார், ஒரு முறை நாங்கள் என்ன பேசிக்கொண்டோம், மனோன்மணியத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். மனோன்மணியத்தை பற்றி எடுத்து அதை பற்றி பேசிக்கொண்டும் அதை பற்றி அதனுடைய விரிவுகள் எல்லாம் தெரிந்து, அதுல ஒரு கேரக்டர், அதுல இல்லறம் என்பதை பற்றி பேசுவார்கள். இல்லறம் நல்லது. இன்னைக்கு பழைய எல்லாம் ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா இந்த சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இந்த பட்டிமன்றம் இதெல்லாம் பேசுறவங்க பொண்டாட்டி ஜோக்குன்னு ஆரம்பிப்பான். ஐயோ பொண்டாட்டி தொல்லை கிடையாது சார், இது மாதிரி சொல்லி ரொம்ப அழுத்தே போச்சு. சம் பீப்புள் டோன்ட் கெட் அவே ஃப்ரம் திஸ். என்னை பொறுத்தது கேட்கறதுக்கு ரொம்ப நாராசமா இருக்கும். ஏன்னா பெண்களை நான் அவ்வளவு உயர்வாக கருதக்கூடியவன், தலையிலே வைத்து கொண்டாடக்கூடியவன். இதுக்கு மாதிரி விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. இல்லறத்தை இப்படி சொல்லி சொல்லி இல்லறம் என்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் நாசம் பண்ணிட்டாங்க. அதுல இல்லறத்தினுடைய பெருமை, நடராஜன் என்ற ஒரு கேரக்டர், அதுல அவர் பேசுவார். அதே போல அவர் சொல்லுவார், பேராசிரியர் ஒரு உதாரணம் சொல்லுவார். திருமணமாகும் வரை நம்ம ஆள் போவோம், ஏதாவது பார்ட்டி கிட்டி போனோம்னா இலையில எதை போட்டாலும் சாப்பிடுவான். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு சாப்பிடுவான், தனித்தனியா சாப்பிடுவோம், எல்லாம் ஒன்னா போட்டு சாப்பிடுவோம். தப்பி தவறி பரமாறுறவன் ரெண்டாம் தடவை வந்தா போடு போடு அப்படின்னு ஆரம்பிப்பான். இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், திருமணமான பொண்டாட்டி கூட சாப்பிடுவான். ஒரு நாள் பொண்டாட்டி போல, கூட மனைவி வரவில்லை, இளம் மனைவி. இவன் தனியா அந்த ஆபீஸ் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறான். அங்க அருமையான ஒரு பாதுஷாவோ ஸ்வீட்டோ அது மாதிரி ஒரு ஸ்வீட் போடுறாங்க. இவன் என்ன பண்ணுவான், முதல்ல எடுத்து சாப்பிட போகுது, அடாடா இங்க சாப்பிட்றதோட நம்ம மனையோடு சேர்ந்து சாப்பிட்டா அழகா இருக்கும். அப்படி கையில எடுத்து வச்சுப்பான். சார் இன்னொரு டிஷ்யூ பேப்பர் கொடுங்க சார்னு வாங்கி தனியா வச்சுப்பான். இதுவே அதன் பிறகு ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறக்கும் போது, இவன் வீட்டில் கொண்டு போது அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து, பாப்பா குழந்தை பாத்திர நம்ம ரெண்டும் சாப்பிடுவோம் அது. அப்படி ஒரு அம்மா அப்பா இருப்பாங்களா? தனக்கு இல்லைன்னா கூட குழந்தை பாரு சாப்பிடு. இப்படி அன்பை பகிரக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது இல்லறம். த மூமெண்ட் யூ ஸ்டார்ட், வள்ளுவனை தாண்டி ஒருத்தன் கிடையாது சார். இன்னும் கேட்டா பாரதியை ரசிப்பதற்கு காரணமே அவன் பாரதி வள்ளுவனுடைய தாளிலே தன் தலையை வைத்துக் கொண்டிருந்தான். குரலை பற்றி அவன் எழுதிய, குரலினுடைய உறுதியும் ஆழமும் அகலமும் பற்றி அவன் எழுதிய அந்த இலக்கணம் இருக்கிறது. இதை தாண்டி குரல் ஒன்றுமே யாருமே எழுத முடியாது. அவன் நினைக்கிறான், இந்த இல்லறம் அல்லவோ இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த இல்லறம் அல்லவோ உங்களை தாண்டி. இந்த சமுதாயம் ஒரு காலத்து என்ன பண்ணிட்டு, கல்யாணம் ஆகாதன்னு மதிப்பு கிடையாது சார். ஒரு காலத்துல ஒரு காலத்துல ரோட்ல போனா கூட, இப்போ போலீஸ்காரன் கூட ஒரு காலத்துல என்ன பண்ணுவான்,
தம்பதியர் அதை ஸ்கூட்டர்ல போவாங்க. நானே போயிருக்கேன் ஒரு வாட்டி போன இது ஒரு ஒன் வே போறேன். சார் போங்க சார், என்ன சார் ஃபேமிலியோட வரீங்க, இப்படிலாம் பண்றீங்க, போங்க சார்மா. ஒரு கல்யாணத்துல இதுல போனோன்னா இல்லறத்தோட வருகிறவனுக்கு கூடிய ஒரு மரியாதை, இவன் ஒழுக்கமானவன், இவன் சமுதாயத்துக்கு தேவை, இவன் மூலமாக சமுதாயத்தை நல்ல நல்ல தலைமுறைகள் தொடங்க, அப்படி பேர் வச்சிருந்தாங்க சார் இல்லறத்தை. டுடே த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் இன் ஷாம்பிள்ஸ். நம்ம இதுலயே என்னுடைய மாணவி சுமதி அவர்கள் இதே நம்மளுடைய குபிகத்தில் நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு டைவர்ஸ் கோர்ட்லாம் எவ்வளவு இருக்கு, என்னபடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தனிமனித ஒழுக்கம் தேவை. அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு பாரதி பக்தியிலிருந்து எடுக்கிறான். எப்படி வந்து பல பூக்களை ஒரு நாராலே கட்ட வேண்டுமோ அதை போல சமுதாயத்தின் ஒழுக்கத்தினுடைய வெவ்வேறு நிலைகள் ஒழுக்கம். இப்போ ஒரு ஸ்வீட்டு தான், அதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு சார். எனக்கு ரொம்ப ஸ்வீட்டு பிடிக்கும், அப்படியே அந்த ஒரு கூட சர்க்கரையை கொடுக்குறேன், இந்த ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிடுனா. பாதுஷா பிரியர்கள் ஜாங்கிரி பக்கம் போக மாட்டான், பாசந்தி பிரியர்கள் ஜாங்கிரி பக்கம் வர மாட்டான். இன்னும் சில பேர் இருக்கான் பாயச பிரியர்கள், அவன் டம்ளர் டம்ளர் பாயசம் கொடுக்க வர மாட்டான் இல்லையா. இந்த சுவையிலே எத்தனை வேற்றுமை இருக்கிறதோ அதே போல ஒழுக்கத்திலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. ஒழுக்கத்துல தனிமனித ஒழுக்கத்திலே முதல் உடல் தூய்மை, புறந்தூய்மை, அகந்தூய்மை. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொன்னான் வள்ளுவர். ஆகவே இந்த அகத்திலே தூய்மை வேண்டும், அதான் வாய்மை. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும், வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. நீ வெளியில போட்டு பக்கெட் பக்கெட்டா தண்ணி விட்டு குளிச்சுட்டு இருக்கிய, உள்ளத்தை தூய்மை. அந்த வாய்மை எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அது ஒரு உண்மையை சார்ந்து இருக்க வேண்டும். அந்த உண்மை என்ன உண்மையாக இருக்க வேண்டும்? தானென்ற போய் கெட வேண்டும், சஞ்சலங்களை விலங்கு மாட்டி உள்ளே வராமல் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி தன்னைத்தானே சுத்தம் படுத்தி அந்த வாய்மை உள்ள மதியோடு நீ இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். சொன்ன பிறகு சொல்கிறான், வாய்மையிலே மதி நிலைத்திடவே தேனென பொழிந்திடுவீர், அந்த திருமகள் சினங்களை தீர்த்திடுவீர். யார்கிட்ட வேண்டுகிறான்? சரஸ்வதி கிட்ட வேண்டான். சரஸ்வதி தேவியே, நீ எனக்கு இந்த மாதிரி வந்து நல்ல புத்தியை கொடுத்து அந்த மதி நிலைத்திருக்க செய்ய. சில பேர் ஒண்ணு சொல்லுவாங்க, சார் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சார், உண்மைதான் சொல்லுவேன் சார். ஒரே ஒரு கண்டிஷன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உண்மை பேசுவேன், மற்ற நாள்லாம் ஆஃபீஸ் போனோம் சார். எப்படி சார்? அதான் நம்ம ஊர்ல சாப்பிட்றாங்களே விரதம்லாம் இருக்காங்க, அது கிருபானந்த வாரியாருடைய ஜோக். அது என்னடா விரதம் இருக்கேன்னு, வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், விழுந்துட்டு அப்படின்னா. இல்லை சார் நானா சாப்பிட மாட்டேன், தானா விழுந்தா சாப்பிடுவேன் சார். அவன் பரவாயிட்டு போயிட்டான், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது சார். இவெல்லாம் வந்து என்ன வருது அவர் சொல்லுவார் அந்த காலத்துல. அந்த காலத்துக்கு கூட நிறைய மஞ்சிக்குடி ராஜகோபால் சர்மா, பாலன் சாஸ்திரிகள், எம்பார் விஜயராவாச்சாரியார், அதுக்கப்புறம் வந்து கிருபானந்த வாரியார், கீரன் அவர்கள், இது போல பல பெரும் புலவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவரெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான சாதாரணமான இதெல்லாம் விஷயத்தெல்லாம் சொல்லி மக்களுக்கு புரிய வச்சிருவாங்க. ஒரு வாழைப்பழம் பலாப்பழத்துக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லி ஆன்மீக விஷயத்தை பேசுவார்கள். அது ஒரு காலம். ஆகவே வாழ்க்கையில வந்து சமுதாயம் தூய்மையாகவும் ஒழுக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எதற்கெல்லாம் நடுங்க, எதற்கு அச்சப்பட வேண்டும்? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று பேசுகிறார்கள். அப்ப ஒழுக்கம் என்பது என்ன இருக்கிறது? ஒழுக்கம் எதற்கு விடுதலை கொடுக்க வேண்டும், எதற்கு விலங்கினை போட வேண்டும், எதற்கு அச்சப்பட வேண்டும்? நாணமும் அச்சமும் நாய்களுக்கு தேவை என்று பேசுகிறான் பாரதி, ஒரு இடத்துல பேசுகிறான். ஆனால் வள்ளுவன் உண்மையா சொல்லுவான், எங்க நாணப்பட வேண்டும், எங்க நாண வேண்டும்? தவறு செய்வதற்கு அஞ்ச வேண்டும், மானம் கெட்டு விடுமோ என்று நாண வேண்டும். மயிர்நிப்பின் உயிர் வாழா கவரி, கவரிமா மான் இல்ல கவரிமா அன்னார் சொல்றானா இல்லையா? அப்படி விஷயத்தை சரஸ்வதியே கொடு என்கிறான். அடுத்துதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நிலைத்திடவே தேனென பொழிந்திடுவேன். இந்த இந்த ஒழுக்கம், இந்த எக்ஸசைஸ், இது எல்லாமே வந்து நீ எனக்கு வந்து தேன் போன்ற சுவையோட எனக்கு கொடுமா சரஸ்வதிய. அதனால சில பேர் பண்ணுவோம், இப்போ சொல்றாங்க இல்லையா, எக்ஸசைஸ் பண்றாங்க, யோகா பண்றாங்க, அது என்ன பண்றான், ஸ்கிரீன்ல போட்டுறான். இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் எவ்ரிபடி டஸ் லைக் தட். மார்னிங் பார்த்தா அதுல ஏதோ நல்ல பாட்டு போடுது, ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கு. டான்ஸ்ல இப்படி இப்படி கையை தூக்கி யோகா. பட் சில பேர் நம்ம ஊர்ல இங்க பரதநாட்டியம் ஆடும்போது யோகா மாதிரியே இருக்கு, வந்து ஸ்டேஜ்ல யோகா மாதிரியே ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் நடக்குது, அதனால ஏதோ ஒன்று காட்டி அது பாட்டுகள். சில பேர் வந்து நான் அஃப்கோர்ஸ் when I do exercise I listen to some songs, அது ஏதாவது போட்டுட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஸோ இப்படி எனக்கு மனதுக்கு பிடித்த விஷயமாக தேன் போலே இந்த நல்ல விஷயத்தினே கொடுமா.
எப்படி கேட்கிறான் பாருங்க, எவ்வளவு ஸ்பெசிபிக்கா. இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா பாரதி வேற இடத்துல கேட்கறது கிடையாது. தட் இஸ் another very important in this particular song. கலைமகளை வேண்டுதல் வந்து அவன் அவ்வளவு ஸ்பெசிபிக் கொடுத்திருவீர். அதுக்கப்புறம் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த திருமகள் சினங்களை தீர்த்திடுவீர். என்ன இது புரியாத இருக்க? சரஸ்வதி கிட்ட வேண்டான், என்ன சொல்றான்? அந்த திருமகள் இருக்கா பாரு, அவ மேல கோவத்துல இருக்க, அதை தீர்த்திடு அப்படிங்கிறான். ஹவு டு இன்டர்பிரட் திஸ்? இது போன்ற விஷயங்கள் தான் இந்த இந்த பாடலுக்கு ஒரு கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கனத்தையும் கொடுக்கிறது என்றால் மிக இல்லை. திருமகள் எப்போ கோவப்படுவா? திருமகள் சினங்களை தீர்த்திடுவீர். அம்மா சரஸ்வதி, லட்சுமி தேவி மேல கோவப்படாத பண்ணு. இப்ப அடுத்த கேள்வி, லட்சுமி எப்போ உன் மேல கோச்சுவா? லட்சுமி when she is going to be angry with you? தெரிஞ்ச அம்மா கோச்சப்பாளா அப்படின்னா, அம்மா எப்போ கோவப்படுவா? அம்மா அன்பா இருக்கிற அம்மா எப்ப கோவப்படுவா? தவறு செய்தால் கோவப்படுவாள். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று அந்த காலத்துல ஒரு பாட்டு இருந்தது. அம்மா அத்தனை அம்மா உயிரையே கொடுக்க துணியக்கூடிய அம்மா, நீ தவறு செய்தால் தாங்க மாட்டாள், அடித்து திருத்தம். அதுதான் அம்மா. அப்போ லட்சுமி கோவத்தோட இருக்கிறாள். லட்சுமி எப்போ கோவப்படுவான்னு கேட்டா அதுக்கு பதில் யார் சொல்றான்னா வள்ளுவன் சொல்கிறான். இங்கெல்லாம் எங்க இருக்கோ அதை போய் வள்ளுவன் கிட்ட தான் கேட்கணும். எப்போ லட்சுமி கோவப்படுவா எழுதுன ஒரு குரல்ல, மடியுளால் மாமுகடி என்ப. மடி என்பது ஒண்ணு, ஆழ்வினை உடைமையில எழுதுறான். மடி என்று சொன்னால் சோம்பல். மடியுளால் மாமுடி என்ப, மடியிலான் தாளுளால் தாமரையினாள். எவன் சோம்பலோட இருக்கிறானோ அவன்கிட்ட லட்சுமி வரமாட்டார். எவன் வந்து மடியில்லாமல் ஆழ்வினையோடு செயல்பட தொடங்குகிறானோ அவனிடம் எப்போதுமே செய்யாள் என்ற அந்த திருமகள் இருப்பாள். அப்ப என்ன சொல்ல வருகிறான் பாரதி? அம்மா லட்சுமி, சரஸ்வதி தேவியே, லட்சுமி என் மேல கோவப்படாம இருக்க அருள் புரி என்று சொன்னால் என்னிடம் சோம்பல் இல்லாமல் செய். இதுதானே அர்த்தம். அது எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அப்ப எந்த அளவு குரல் படித்திருப்பான். அதாவது இன்னொரு குரல் இருக்கிறது, விருந்தோமல்னு ஒரு ஒரு குரல் அதிகாரம். யோசித்து பார்க்கணும், எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செவ்விலக்கியங்கள் சொல்லக்கூடாது. நான் செவ்விலக்கியத்தை நீங்க படிக்கணும்னு சொல்லக்கூடிய காரணமே, செவ்விலக்கியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கான் சார் வள்ளுவன். இன்றைக்கு யாராவது அதை பத்தி நினைக்கிறாங்க விருந்தோம்பல்னு? இவனே வெளியில போய் சாப்பிட்றான், வீட்டுல சமையலே கிடையாது. அப்புறம் இவன் யாரு? எந்த விரும்புறதுக்கு யாரை ஓம்புதல்? ஒன்றும் கிடையாது. யாரும் யாரும் வரணும் வீட்டில், ஓகே மொபைல்ல பேசிக்கலாம் சார், இது பண்ணலாம், ஜூம் மீட்டு. இந்த ஜூம் மீட்ல வந்து ஒருத்தர் காஃபி கொடுத்துக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? என் ஃப்ரெண்ட், அஃப்கோர்ஸ் மை ஃப்ரெண்டு வானவில் ரவி, அவன் பெரிய மனசுக்காரன். அவனை மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது. எங்களுடைய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் இந்த கமிட்டி கூட்டம் ஒரு முறை வானவில் பாரதி விழா நடந்து முடிஞ்சு மிகப்பெரிய அளவில் சிறப்பாக நடத்தி முடித்தோம். ஸோ எல்லாருக்கும் ஜாலியாக இருந்தது. ஸோ கூகுள் மீட், இன்னைக்கு மீட்டில் காத்தால அதை பற்றி ரிவ்யூ மீட்டிங். அவன் என்ன பண்ணான், முதல்ல என்ன பண்ணான், இந்த டொன்ஸோ அந்த ஸ்விக்கி மாதிரி குரூப் இருக்கு, அவங்ககிட்ட சொல்லி அந்தந்த அட்ரஸுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு முன்னாடி தெரியும். ஸோ காத்தால 9 மணிக்கு வரும்போது வாசல்ல பெல் அடிச்சு, சார் உங்களுக்கு ஸ்வீட்டு காரம் இருக்குன்னு ஒருத்தன் கொடுத்துட்டு போறான். ஸோ அவன் அதை எடுத்து வச்சு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டோம். அவனுடைய ஒரு பெரிய மனசு அது. ஐ ரிமெம்பர் நவ். ஆகவே நாம் நல்ல வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளோம். விருந்தோம்பல் என்று சொன்னான் சார். விருந்தோம்பல் என்று அதிகாரம் படைத்தான். அது எவ்வளவு பெரிய ஒரு 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 பண்பாடு பாருங்கள். அது எல்லா நாட்டிலும் இருந்தது, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஒரு காலத்துல இருந்தது. நான் பார்க்கும்போது இவ்வளவு வயது வாழ்கின்ற 70 தாண்டி இந்த வயதிலே வாழும்போது பார்த்த ஒரு 60-65 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய பின்னணியை பார்க்கும்போது காலம் எவ்வளவு விரைவாகவும் சில நேரங்களிலே தவறான ஒரு நிலைக்கும் செல்கிறதே என்று பார்க்கிறோம். இப்போது எல்லாமே நேரம் வர முடியல சார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஒருத்தர் பார்க்க போனோம்னா 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனால் அதையும் தாண்டி மனத்தளவிலே அது சொல்லுகிறார். அதுல ஒரு பாடல், ஒரு குரல் வருகிறது. என்ன அப்படின்னா, அந்த குரல் என்ன சொல்ல, அகனமர்ந்து செய்யாள் உரையும். எங்க அகனமர்ந்து செய்யாள் உரையும் அப்படின்னா, முகம் மலர்ச்சி, அகமலர்ச்சியோடு மனசுல மகிழ்ச்சியோடு திருமகள் அப்படி வந்து உட்காந்துக்கலாம். வீட்டுல உள்ள வந்துட்டு, வீட்டுல அம்மா வர, பையன் வீட்டுக்கு வரா, கிராமத்துல இருந்து பையன் வீட்டுக்கு வரா அம்மா. வந்த உடனே இந்த பையன் உட்காருன்னு சொல்றது காத்துட்டு இருப்பாள் அவ. வந்த உடனே தூசு இருந்தா தூசெல்லாம் தட்டிட்டு ஒரு சோஃபா எடுத்து அந்த அம்மா தானே உட்காந்துப்பா, அவ வீடு மாதிரி. அது போல சொல்றான், லட்சுமி தேவி என்ன பண்ணுவாளாம், அகனமர்ந்து செய்யாள் என்ற திருமகள் அகனமர்ந்து செய்யாள் உரையும் வந்து உங்க வீட்டுல உட்காந்துருவா. எப்படின்னா, முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில்.
யார் ஒருத்தன் வந்து முகமலர்ச்சியோடு விருந்தாளிகளை வரவேற்று உபசரித்து வழி அனுப்புகிறானோ அவன் வீட்டுல வந்து நீ கூப்பிட வேணாம், ஏ நகர்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிறேங்க உங்க வீட்டுல, அகனமர்ந்து உட்காந்து போலாம், மகிழ்ச்சியோடு உட்காந்து போ. ஏன் அப்படிங்கிறதுக்கு பரிமலை விளக்கம் சொல்கிறார். அதை விரிவு வடிவேல் செட்டியார் எழுதுவார். இவங்கெல்லாம் வந்து எப்படி ரசிச்சிருக்காங்க. அது 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 போர்மை. இதை விட இன்பமான ஒரு விஷயம் என்ன இலக்கிய இன்பத்தை தவிர அவரை அனுபவித்து எழுதுகிறார். ஏன் அகனமர்ந்து சொன்னால், திருமகள் நினைக்கிறாளாம் லட்சுமி தேவி, நான் இந்த பிள்ளைக்கு கொடுத்த செல்வத்தை அவன் சரியான வழியிலே செலவழிக்கிறான். நான் கொடுத்திருக்கேன் செல்வம், அது எப்படி சரியான வழியிலே செலவழிக்கிறான்? நல்ல ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து படைக்கிறான், பிறரோடு சேர்ந்து உண்கிறான், பசி இல்லாத ஒரு சூழலை தன்னை சார்ந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான், இந்த நிறைந்த செல்வம் இருக்கிறதே பிறரோடு பகிர்ந்து கொள்கிறான். இதற்காகவென்றோ அவனுக்கு நான் கொடுத்தேன், இதல்லவோ அவனுடைய அழகான செய்கை, இந்த பிள்ளை வீட்டில் தான் நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த அம்மா போகாத உட்காண்டாளாம் வீட்டுக்குள்ளே. அது எழுதுறாரு. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. அப்ப அதுல இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நாங்க குரல் வகுப்பு நடக்கும், அதுல வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், பேராசிரியரிடம் கேட்டேன். அகனமர்ந்து என்று சொன்ன, முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்று சொல்லுகிறாரே வள்ளுவர், முகமலர்ச்சியோடு விருந்தாளிகளை வரவேற்கணும், அவனுக்கு அக மகிழ்ச்சி இருக்க வேண்டாமா? அகத்தின் அழகு முகத்தை தெரியும், அது கரெக்டு. ஆனா அகம்னு எழுத வேண்டாமா? இங்க ஏன் முகம்னு எழுதினார்னு கேட்டேன். அதுக்கு அருமையா ஒரு விளக்கம் சொன்னார். என்னன்னா, நீ அகத்துல மகிழ்ச்சியோடு இருக்கங்கிறது வந்து விருந்தாளிக்கு தெரியணுமா இல்லையா? நீ முகமலர்ச்சியோடு இருந்தானா அவனுக்கு தெரியும், அதுதானே ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வா போ, அங்க போய் கொண்டு கொட்டிக்கோ சாப்பிடு, உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு. வெளியில கோபமா இருந்தா அவன் எது ஓடி போயிடுவான் இல்லையா? ஆகவே அவர்கள் சொன்னார்கள், அகனமர்ந்து செய்யாள் உரையும். அது சொந்த வீட்டுக்கு அம்மா லட்சுமி தேவி வந்து அப்படி சேரை போட்டு உட்காந்துவா, ஜம்மன சிம்மாசனம் மாதிரி. நல்ல நல்ல பையன் வீட்டுல அம்மா போய் உட்காருவா, 4 பையன் இருந்தா அந்த வீட்டுக்கு நான் போறேன்டா பிடிக்கும்டா. அதே போல முகனமர்ந்து முகமலர்ச்சியோடு விருந்தாளி கஷ்ட போனும் பண்ணக்கூடாது. இது வந்து கடமை என்று இல்லாமல் உள்ளத்திலே இது செய்யணும். அப்போ லட்சுமிக்கு எப்போ கோபம் வரும், என்ன எழுதுறான் பாரதி, அந்த திருமகள் சினங்களை தவிர்த்திடுவீர். ஒன்னு திருமகள் என்மேல் கோபப்படாமல் இருக்க வேண்டும், இன்னொன்று திருமகள் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுக்கு 2 சொன்னா என்னன்னா, ஒன்று அவள் கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லையா? அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்றான். அருமை. இதெல்லாம் தி ஷோஸ் தட் திருவள்ளுவர் பிலாங்ஸ் டு இந்து மதம்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஆனா அதுக்கு எழுதியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி வந்து பிறர் மேல வந்து பொறாமப்பட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன். அவனை பார்த்தா லட்சுமி என்ன பண்ணுவாளா, நீ எங்கிட்ட வராதரா, எனக்கு அக்காவத்தி இருக்கா, அவகிட்ட போயிடு, தவ்வையை காட்டிவிடும். அவ ரொம்ப பெரியவ. யாரு? லட்சுமியோட அக்கா. வயசுல மட்டும் இல்ல, விபரீதத்திலும் பெரியவ. இவ ஸ்ரீதேவினா மூதேவி. நிறைய 2-3 இடத்துல திருக்குறள்ல வருகிறது, இந்த ரெஃபரன்ஸ் வருகிறது, தவ்வையை காட்டிவிடும் என்று எழுதுகிறான். அப்போ அழுக்காறு, சோம்பல், இது போன்ற குணங்கள் இருப்பவரிடம் லட்சுமி இருக்க மாட்டாள். ஆகவே சரஸ்வதி தேவியே, நீ இதை எனக்கு தவிர்த்து விடு. என்ன சொல்றான்? அந்த திருமகள் சினங்களை தீர்த்திடுவீர். திருமகள் என்மேலே சினம் கொண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு அருள்வாயாக. ஏன் கேட்கிறான் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஆஃப் த பாயிண்ட். திஸ் இஸ் த பாயிண்ட் which I am stressing you to understand. அப்போ பாரதி ஒரு நல்ல மனிதனை, தனி ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கமுடைய ஒரு மனிதனை, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, அவரை உருவாக்க வேண்டிய ஒரு கடமையிலே பாரதி எழுதுகிறான் இந்த பாடல். ஆகவே இந்த பாடல் வந்து தனி மனிதனை திருத்தி அதன் மூலமாக சமுதாயம் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதைத்தான் வள்ளுவன் சொன்னான். வள்ளுவன் வழி அதுதான். வள்ளுவன் வந்து அறம்பொருள் இன்பம் வீடு. ஏன் சார் வீடு எழுதல, மொத்தம் முப்பாலோட நிறுத்தி கொண்டானே. அதாவது திருவள்ளுவ மாலையில எழுதின மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே வள்ளுவனை புகழ்ந்து யாராலும் எழுத முடியாது. கடுகு 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று எழுதினா எப்படியா? 7 கடலை வந்து போட்டு கடுகுக்குள்ள போட்டு தூக்கிட்டு ஓட முடியுமா? அத மாதிரி அப்படின்னா, அது மாதிரி ரொம்ப புகழ்ந்த பாடல். அதுல ஒருத்தர் எழுதினா, முப்பாலுக்கு அப்பால் எதுவுமே இல்லை அப்படின்ட்டா. முப்பாலுக்கு அப்பால். அப்ப ஒருத்தர் கேட்டார், ஏன் வீடு பத்தி எழுதல திருவள்ளுவன் என்று கேட்டால்,
இந்த 3 சரியா இருந்தா வீடு பேரு தன்னாலே வந்துடும். அகனமர்ந்து செய்யாள் உரையும் என்பது போல அந்த வீடு பேரு வந்து சேரும். ஆனால் அந்த வீடு பேரு என்பது ஒரு எல்லை, ஒரு இலக்கணம், ஒரு எல்லை கோடு, ஒரு தொடுமுனை, ஒரு சிகரம், ஒரு உயரம், நாகரிகத்தின் பண்பாட்டினுடைய உச்சகட்டம் அந்த வீடு பேரு என்பது. அது இருக்கா இல்லையா அதை பத்தி தேட வேண்டிய அவசியம் இல்லை. The difference is when Milton is writing about the paradise lost and regained, that is an entirely different concept, which is more graphic in its orientation. But in our case, it is abstract in all its orientation and expression. அதை நோக்கி செல்லக்கூடிய அத்தனை பேரும் ஒழுக்கத்தோடு இருப்பார். அதுதானே வேணும். அப்போ இந்த சமுதாயத்திலே கால் வைத்துக் கொண்டுதான் என்னுடைய பழைய அந்த கால கவிதையில ஒன்றுல ஒரு கவிதை நான் எழுதுவேன். பெரிய நீண்ட கவிதையில் ஒரு விண்ணை பார்த்து பாடத்தான், விண்ணை பார்த்து பாடத்தான் நான் விழி கதவங்களை திறந்து வைத்தேன். விண்ணை பார்த்து பாடத்தான் நான் விழி கதவங்களை திறந்து வைத்தேன். அதில் மண்ணை போட்டது யார் ஏன் அறியேன் மறுபடி எழுதி பார்க்கின்றேன் என்று எழுதினேன். அதுக்கு அதனுடைய இன்டர்பிரேஷன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு பிகம் சோ லாஃப்டி, மேல போய் பார்த்து அதெல்லாம் வந்து பறவெளி அண்டமெல்லாம் எழுத பார்த்தேன். என்றாலும் அதில் மண்ணை போட்டது யார், இந்த மண்ணை பற்றி பாடு என்று சொன்னவன் யார்? பாரதி தானே. எதையோ பாடி இந்த மண்ணுக்கு தேவையான செய்திகளை சொல் என்று சொன்னானே. அப்படி உங்களை இழுத்து பிடித்து உள்ளே கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு லட்சுமி துதியில இவ்வளவு விஷயம் வைக்கிறான். சரஸ்வதி துதியில திருமகள் சினங்களை தீர்த்திடுவீர், ஊனங்கள் போக்கிடுவீர். அப்ப எதெல்லாம் ஊனம்? ஊனம் என்று பிசிக்கலா நினைக்கிறோம். ஊனமுற்றார்கள், டிசேபிள்டு என்று நம்ம சொல்றோம். டிசேபிள்டு ஆர் டிஃபரன்ஷியலி ஏபிள்டு. ரொம்ப அருமை. அதாவது இதை பத்தி ஒரு இடத்துல நாங்க ஒரு ப்ரோக்ராமே பண்ணினோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசேபிள்டு அண்ட் டிஃபரன்ட்லி ஏபிள்டு? There are some people who are visually impaired people. Excellent பாடுவான். There are people who are suffering from so many other disorders. I think எங்க ஃப்ரெண்டு ஸ்ரீராம் இருக்கார் நினைக்கிறேன், பாலசுரம் ஸ்ரீராம். He knows. எப்படி வந்து சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு 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 தாக்கம், அதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், அவங்கள எவ்வளவு பெரிய சிந்தனைகளோ, எவ்வளவு பெரிய கற்பனைகளோ, எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. ஒரு ஒரு மாலனுடைய அந்த காலத்துல ஒரு அருமையான ஒரு அது கான்செப்ட் வந்து, ஒரு கதவை மூடினால் இறைவன் இன்னொரு கதவை திறப்பான் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு கதை இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அதுதானே வாழ்க்கையில் இருக்கிறது. அப்ப எவ்ரிபடி இஸ் ஏபிள்டு, பட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, நாட் டிசேபிள்டு. Though anybody who is living is not disabled, but he is differently abled. அப்போ இந்த ஊனங்களை ஒழிப்பீர் என்று சொன்னால் இந்த பிசிக்கல் ஊனத்தை பத்தி சொல்லல. இந்த மன ஊனம் இருக்கிறதே, இந்த மனத்திலே இருக்கிற ஊனம், பிற மனிதரை சரியாக நினைக்காத, மனித நேயமற்ற, உணர்வு அற்ற, பொறாமை என்ற அழுக்காறு மனத்தில் இருக்கக்கூடியவன், சோம்பலிலே கிடப்பவன், நிலமலும் இல்லால் மூடிவிடும் என்று செய்கிறார். நிலமலும் இல்ல, நிலத்தை பற்றி பேசுகிறான். உழவு என்ற அதிகாரத்திலே பாரதி பேசுவான். அப்போ இது வந்து இது எந்த இடத்துலயும் வந்து இந்த இந்த சோம்பலை ஒழிக்க வேண்டும். அதான் சொல்லுவோம். ஒரு நம்ம காத்தால எழுந்தா மார்னிங் அவர் அவர் அக்கார்டிங் டு அவர் கான்செப்ட், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பரம்பரையா நாங்க பண்றதுன்னா, காலையில எழுந்தோன்னா வீட்டு வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சு, ஒரு கோலம் போட்டு, ஒரு விளக்கேற்றி வச்சு சம்திங். இது வந்து இது என்னமோ இதனால என்ன நடக்க போறதுன்னா அந்த இடமே மாறிடுறது. என்டையர்லி யூ ஆர் ஏபிள் டு மேக். காலையில இருந்து குளிச்சுட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சானா, விஜயகுமார்னு ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். சம் ஆஃப் தி யூ மே பி நோயிங். வீரப்பன் கேஸ்ல வெரி ஸ்மார்ட் ஆஃபீஸர். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய கல்லூரியில் வந்து அது மாதிரி இருக்கும்போது ஐ இன்வைட்டட் ஹிம் டு அட்ரஸ் அவர் ஸ்டூடெண்ட். சார் நீங்கள் வந்து பேசுங்க. அவர் வந்து அவருடைய நிறைய பேசினார். ஒரே ஒரு கான்செப்ட் பசங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னார். பழிச்சுனேன், ஏய் காலங்காத்தால வந்து 4:30 மணியா 4:45 5 மணியா கரெக்டாக எழுந்துக்கணும். when you get up right on time, the day is in your pocket. when you become late, then you become into the pocket of the day. அவர் சொன்னார். ரொம்ப அருமையாக சொன்னார். உன்னுடைய கைகளிலே அந்த உழைப்பு நாள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ நேரத்துக்கு எழுந்துக்க வேண்டும். முதல்ல அதை தவறிவிட்டால் அந்த நாள் இழுத்த இழுப்புக்கு நீ போன உன் வேலை நடக்காது என்றார். How beautifully he has described about being punctual. அப்போ இதெல்லாம் தான் வந்து அடிப்படையான ஒழுக்கங்கள். இது இல்லைன்னா இது ஊனம். ஒரு இடத்துல போனா லட்சுமிகரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல நம்ம ஊர்ல வந்து ஜோக்குங்கிற பேர்ல எல்லாத்தையும் மலினப்படுத்தி விட்டார்கள். நான் யார் என்று தனியா சொல்லல. நம்ம ஊர் நாடகங்கள் பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள், பெண்களை மலினப்படுத்துகிறார்கள்.
லட்சுமிகரமா இருக்குன்னு சொன்னோன்னே, நீ லட்சுமியை பார்த்திருக்கியா? ஆர் யூ டாக்கிங் அபவுட் த ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி? இப்படிலாம் கேட்குறாங்க. தட் இஸ் நாட் த ஐடியா. அதுல அந்த கான்செப்டே புரியல யாருக்கும். பிகாஸ் சம்வேர் வி ஹவ் லாஸ்ட் த லிங்க். பாரதி கஷ்டப்பட்டு அதை கொண்டு வர பார்க்கறான். இந்த நாட்டுக்கும், இந்த நாட்டினுடைய இந்த சமுதாயத்திற்கும், இந்த நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய நல்ல ஒழுக்கங்களுக்கும் எப்படி பக்தி என்ற கான்செப்டை உள்ள கொண்டு வரணும்னு சொல்றான். ஆகவே சோம்பல் இருக்கக்கூடாது என்கிறான், அழுக்காறு இருக்கக்கூடாது என்று சொல்கிறான், வந்த விருந்தாளிகளை கவனிக்க விருந்தோம்பல் என்று சொல்கிறான், பிறரை மதிக்கக்கூடிய விஷயம், மனத்திலே ஊனம் இல்லாமல் இருக்க வேண்டும் சொல்கிறான். இதெல்லாம் ஒருத்தன் சொல்றானே, இது வந்து வெறும் பக்தி பாட்டா, ஸ்தோத்திரமா? பொதுவாக மக்கள் கேட்டா பக்தினா என்ன சார் பக்தி? அவன் சொந்தமா எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறான். அது பின்னாலே மலினப்பட்டு போய்விட்டது. ஆனா ஒரிஜினல் லெவல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, பாரதி போன்று இதை தெளிவுபடுத்த யாரும் இல்லை. மற்ற இதெல்லாம் போய் பார்க்கும்போது வெவ்வேறு விதமா இருக்கிறது. அது போல வந்து இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன். பல கடவுளை கேட்டார் என்கிட்ட, சார் பாரதி பல கடவுளை பத்தி இருக்கான், விநாயகரை பத்தி இருக்கான், முருகனை பத்தி எழுதுகிறான், கண்ணனை பத்தி எழுதுகிறான், ராமரை பத்தி எழுதுகிறான், இது மாதிரி எல்லாத்தையும் பத்தி எழுதியிருக்கிறான். பெண் தெய்வங்கள் பத்தி சொல்லவே வேண்டாம், எல்லா பெண் தெய்வங்களும் அவர் கொண்டு, சக்திங்கிறான், காளிங்கிறான், லட்சுமிங்கிறான், 3 காதல், இப்படி எல்லாம் எழுதிட்டு கேட்டேன் சார், எல்லா கடவுளும் எப்படி சார்? சி, இதுக்கு வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் வேர்ல்டுல பார்க்கும்போது ஒரு காலத்து எப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி எப்படி வந்து பார்க்கணும், இஸ்லாம் எப்படி பிறந்தது என்று பார்க்க வேண்டும். இதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தது. சோ மெனி ஈராஸ் பேக் என்று சொல்வார்களே. அப்போ என்ன ஆகும்? அடிப்படையிலே ஒவ்வொரு இனமும் தனக்கென்று ஒரு தெய்வத்தை வைத்துக் கொண்டிருந்தது. அந்த தெய்வத்தை பற்றி நிறைய பாலித்தீசம் என்று சொல்வார்கள். அப்படி பல கடவுள்களை வழிபடக்கூடிய மதங்கள் பழமை, அது தவறு, ஒரே ஒரு கடவுளை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த ஒரு கடவுள் இங்கே வாழ்ந்து ஒருவன் அதை பற்றி, அதனால்தான் அந்த மாதிரி monotheistic people try to convert the religion which are having politics. பல கடவுள்கள் உள்ள மதங்கள் இருக்கிற எந்த மதமும் இன்னொரு மதத்தை மாற்றத்துக்கு விரும்பினதே கிடையாது. இது உலக வரலாறு. ஏன்னு சொன்னால் இங்கேயே பல கடவுள்கள், நான் அன்றைக்கே சொன்னேன், சரஸ்வதி அந்த வெள்ளைத்தாமரை கோயில் பேசும்போது சொன்னேன், ஜப்பான்ல இருக்கு, ஏசியா ஃபுல்லா இருக்கு, சரஸ்வதி வெவ்வேறு ரூபத்தில் இருக்கு, லட்சுமி வெவ்வேறு ரூபத்தில் இருக்கு, சைனால இருக்கு, இந்த ஏசியன் பெல்ட் எல்லாமே யூ வில் ஃபைண்ட் ஈஸ்ட் ஏசியா, வெஸ்ட் ஏசியா, எவ்ரிவேர். டிரான்செண்டிங் தட் ஆல்சோ தேர். அதுக்கு ஆராய்ச்சி பண்ணா தெரியும். ஆகவே இப்படி பலவிதமான கடவுளர் இருக்கும் பொழுது அந்த கடவுளை யாருக்கு எது வேண்டுமோ அந்த முறையிலே நீ வர வேண்டும். அல்டிமேட்லி தி ஐடியா இஸ் டு மேக் யூ எ பெட்டர் சிட்டிசன், பெட்டர் ஹியூமன் பீயிங். அப்போ இதுதான் அடிப்படையாக இருந்தது. இந்த அடிப்படையை பாரதி புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நேரத்தை பற்றி எழுதுறான். அதனால தான் நான் சொன்னேன், பாரதி இஸ் நாட் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். பாரதி என்று சொன்னா லட்சுமியை பாடக்கூடியவன் பாரதி. காளிதாசன், காளியை பத்தி நானும் பாடுறேன், வேற எதுவுமே கிடையாது. சில பேர் இருக்காங்க, இப்போ இருக்காங்க, ஈவன் டெம்பிள் சம் பீப்புள் ஆர் கோயிங் தேர். நேராக போவான், ஒரு சன்னதி போவான், அங்கே போயிட்டு தேங்காய் உடச்சி அவன் பாட்டு வந்துடுவான், விநாயகர் சன்னதி. மற்ற யாரும் கவலை இருக்காது அவருக்கு. பட் த டோட்டாலிட்டி இன் அவர் கல்ச்சர் இஸ் தட் யூ ஹேவ் டு எம்ப்ரேஸ் எவ்ரி திங். கடவுள் அற்ற ஒரு நிலையும் கூட இதை இந்து மதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதையும் பாரதி பாடுகிறான். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே என்று பரசிவ வெள்ளத்திலே பாடுகிறான். மற்றதை பாடும்போது அந்த எண்ணம் இருக்கிறது. இத்தனை, அதாவது இந்த இந்த கான்செப்ட் தான் அவன் கொண்டு வரான் பாரதி. ஆனால் ஒவ்வொன்றத்திலையும் பண்றான். நீ இதை வேண்டும் என்று கேட்கிறாயா, அதன் மூலமாக உனக்கு அறிவுரை தருகிறேன். ஏனென்றால் பக்தி இஸ் அ கான்செப்ட் ஆஃப் டிவோஷன் விச் மீன்ஸ் டோட்டல் சரண்டர். அதன் கூட இப்போ வந்து குழந்தை மேல பண்ணக்கூடிய இந்த பாசம் தான் நான் சொன்னேன். இந்த பாசம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பிரவகித்து அது தன்னைத்தானே மாற்றி அந்த பாசம் தெரிகிறது. தன் மனைவி மேலே பாசம் வைக்கிறான், மகள் மேலே பாசம் வைக்கிறான், மகன் மேலே பாசம் வைக்கிறான், பேரன் மேல, பேத்தி மேல, இப்படி அன்பு கொண்டே வருது. ஒரு காலத்துல அந்த சின்ன சின்ன சுவர்கள் உடைந்தால் ஒரு காலகட்டத்துல இவனுடைய காம்பவுண்ட் சுவர் உடைஞ்சு பக்கத்து வீட்டுக்கார மேல அந்த பாசத்தை வைப்பான். அதுதானே வாழ்க்கையினுடைய அடுத்த அணுகுமுறை. ஒரு டேஸ்ட் அடுத்த மேல வந்து கொடுத்துட்டு, சில பேர் பார்த்துருக்கோம் இதுல ட்ரெயின்ல எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் சில வாட்டி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் டிராவல் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. பட் போனா குழந்தைக்கு ஒன்றும், சார் இந்த பாப்பா பிஸ்கட், பார்த்தா என் பேத்தி வயசு இருக்குன்னே அப்படிமா, என் பேத்தி மாதிரி இருக்கு, இந்த வாங்கிக்கோ சாப்பிடு அப்படிமா. அதான் இதே ரிலேட்டிங், என் மகள் போல இருக்கிறாய், உனக்கு நான் பண்றேன் அப்படிமா. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கதையில மட்டும் இல்ல, வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ இந்த எம்பத்தி என்று சொல்லக்கூடிய, நாட் சிம்பத்தி பட் இட் இஸ் எம்பத்தி. யூ எம்பத்தைஸ் வித் சம்படி, அண்டர்ஸ்டாண்ட் them and be one with them.
இந்த எம்பத்தைஸ் பண்றதுக்கு தான் பாரதியினுடைய பாடல்கள் பக்தி ரூபமாக பல பாடல்களே வருகிறது. ஸோ இட் இஸ் நாட் மியர்லி லட்சுமி இஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு பண்றாங்கன்னு. இது தனி மனிதனுடைய ஒழுக்கம் மட்டுமல்ல, அதன் மூலமாக சமுதாயத்துக்கு. எனவேதான் சொல்கிறான், ஊனங்கள் போக்கிடுவீர், நல்ல ஊக்கமும் பெருமையும் உதவிடுவீர். இந்த உதவு என்பது வாக்கியம் உதவுன்னு ஹெல்ப் மீ, இங்கிலீஷ்ல கூட அதுதான் சொல்லுவாங்க, ஹெல்ப் மீ டு திஸ் என்று சொல்வார்கள், எனக்கு கொடு என்று பொருள். அதே வார்த்தை தான் ஊக்கமும் பெருமையும் உதவிடுவீர். லாஸ்ட் இது பார்க்கலாம். தீயினை நிறுத்திடுவீர், நல்ல தீரமும் தெளிவும் இங்கு அருள் புரிவீர். மாயையில் அறிவிழந்தே உம்மை மதிப்பது மறந்தனன் பிழைகளெல்லாம் தாயன உமை பணிந்தேன். இந்த பாடல் என்ன சொல்றாங்க, இது கடைசி கண்ணியில வருது. இந்த லாஸ்ட் கண்ணியில தீயினை நிறுத்திடுவீர், நல்ல தீரமும் தெளிவும் இங்கு அருள் புரிவீர். மாயையில் அறிவிழந்தே உம்மை மதிப்பது மறந்தனன் பிழைகளெல்லாம் தாயன உமை பணிந்தேன். பொறை சார்த்தி நல்லருள் செய்ய வேண்டுகின்றேன். வாயினிர் சபதமிட்டேன் இனி மறக்ககிலேன் என்னை மறக்ககிலீர். இந்த பாடல்ல இருக்க கடைசி பாருங்க, மறக்ககிலேன் என்னை மறக்ககிலீர். இது சிலப்பதிகாரத்துல பயன்படுத்தின சொல்லாட்சி. பாரதி எங்கெல்லாம் இருக்கான் பாருங்க. அதாவது இவன் மேய்ந்த இடங்கள், இவன் பாய்ந்த இடங்கள், இவன் பரவிய இடங்கள், செவ்விலத்தினுடைய எல்லா பரப்புகளையும் மூலைகளையும் பார்த்து முதிர்ந்த ஒரு மகாகவி பாரதி என்று சொன்னால் யாரும் அதுக்கு ஐயப்பட முடியாது. அதுக்கு இதெல்லாம் அகச்சான்றாக இருக்கிறது. தீயினை நிறுத்திடுவீங்கிறான். என்ன பொருள்? தீ நெருப்பு போன்ற என்னுடைய கவிதையை நிறுத்திடுவீர்னு சொன்னான். அது எப்படி சார் தீயும் கவிதையும் சொல்றீங்க? அவனே எழுதுகிற, அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம் என்று ஆடுகிறானே, அவன் மட்டும் ஆடல, அவன் அந்த கேட்ட பாட்டை பாடினவன்லாம் ஆடின்னு இருக்கான். அந்த வெந்து தணிந்தது காடு என்பது போல இந்த தீமைகள், இந்த அழுக்கு, அதுவும் போகி இன்னைக்கு சொல்றது ரொம்ப பொருத்தம். இன்னைக்கு நாடு ஃபுல்லா இந்த போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று தொல்காப்பிய சூத்திரம் சொல்கிறது. அதுதான் அதனுடைய எதிர்பார்ப்பு தான் இந்த போகி இருக்கிறது. அதிலே இதை பேசுகிறான். அப்போ தீயினை நிறுத்திடுவீர், நல்ல தீரமும் தெளிவும் இங்க அருள் புரியும். ஃபைனலி ஐ மஸ்ட் பி ஃபிட். நீங்க ஒரு ஃபயர் எக்ஸ்கியூஸா இருக்கணும். ஒரு தீயணை படையிலே வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அந்த தீயை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தீரம் மேல வேணா ஓடி போய் பண்ணணும் இல்லையா? ஒரு முறை ராஜாஜி கிட்ட கேட்டாங்க, ஒரு போட்டோகிராஃபர், என்ன வேலைக்கிட்ட போறேன்னு. நான் போட்டோகிராஃபரா இருக்கணும் அப்படின்னா. பரவாயில்ல, நல்லதானே, உயரமா இருக்க, பரவாயில்ல போ அப்படின்ட்டார். ஏன்னா போட்டோகிராஃபர்னா ஸ்டூல் போட்டு ஏறி நின்று அந்த இதை ஒன்று எடுக்கிறதுல போயிடும். இப்போ எல்லாரும் எடுக்கிறான். ஒரு காலத்துல கல்யாணத்துல எடுத்தானா அவன் மேலே போய் நிற்கணும், ஏதாவது நகருங்கணும். உயரமா இருந்தா ஈஸி. அது மாதிரி ஒரு அடிப்படையான தீரம் இருக்க வேண்டும். தீரம் இருக்கிற வேண்டிய இடத்துல தெளிவு இருக்க வேண்டும். எப்படி அந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க பாரதிக்கு. வல்லவனா இருக்கு. அதாவது எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று பேசுகிறானே குறளாசான். அதுபோல நீ வல்லவனாக இருக்க வேண்டும். வல்லவன் தான் வணங்க வேண்டும், பிறரை மதிக்க வேண்டும். நீ இருக்கிறதே ஓமகுச்சி மாதிரி இருந்த நீ யாரையும் நான் ஐ வில் நோ இன்ட்ரெஸ்ட் இன் வயலன்ஸ் அப்படின்னா உதைப்பான். சுவாமி விவேகானந்த சொல்ற, enlarge yourself, be strong and then you become humble. Be a great scholar and be humble. திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வல்லமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதன் பிறகு எளிதாக இருக்க வேண்டும். ஒண்ணுமே பண்ண நான் ரொம்ப எளிதா இருக்கேன், யாராலும் ஒண்ணும் கிடையாது, நான் யாருக்கிட்டையும் போறதே கிடையாது. நீ போனா யாரையா எதிர்பார்த்து உட்காந்துருக்க இல்லையா? உம்மை மதிப்பது மறந்தனன் பிழைகள் எல்லாம் தாயன உமை அதாவது பிழையோடு சேர்ந்து உன்னை மதிப்பது மறந்தனன். எவ்வளவு அருமையான மதிப்பது என்பது அழகு. அதிலே ஒரு மதி இருக்கிறது. இதெல்லாம் ரசிக்கிறது. மதி என்பதில் இருக்கிறது மதிப்பது. நாட் ஓன்லி ரெஸ்பெக்ட், இந்த ஸ்காலர்ஷிப் ஆஃப் யுவர்ஸ். மதிப்பது நான் மறந்திருக்கிறேனே, அதை மறந்து விட்டேன். அந்த பிழை இருக்கிறதே, தாயன உமை பணிந்தேன். நான் உன்னை தெய்வமா பணியல. ஏன் தாயன உனை பணிந்தேன் என்று சொல்கிறான் என்றால், தாய் தான் எல்லாத்தையும் மன்னிப்பாள். அது தாயை போல ஒரு பரந்த உள்ளம் கிடையாது. அவ மன்னித்து ஏற்றுக்கொள்வாள். ஒரு சீசன்ல இந்த இந்த யூடியூப்ல சில இதுல வரும், இந்த சிங்கிங் காம்படிஷன்ல. அதுல ஒரு எபிசோட்ல மதர் எபிசோட்னு வச்சான். பார்த்தா அந்த மதர் எபிசோட்ல எல்லாம் மொத்தமும் அம்மா பாட்டு தான். எல்லாம் உயிரும் நீயே உடலும் நீயே, அந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்து, எவ்வளவு அருமையா இருக்கு பாட போது. எனவே தாய் என்ற அந்த கான்செப்ட் இருக்க, அது பாரதிக்கு மிக உகந்தது. தாயென உனை பணிந்தேன், அம்மான்னு உங்ககிட்ட ஓடி வர, அப்ப நீ தானே காப்பாற்றணும். பொறை சார்த்தி நல்ல அருள் செய்ய வேண்டுகிறேன். பொறை என்றால் பொறையுடைமை,
என்னை பொறுத்துக்கொள், நான் பண்ண தப்பு தான், பட் ப்ளீஸ் அக்செப்ட் மீ இன் ஸ்பைட் ஆஃப் மை ஃபால்ட்ஸ் அண்ட் ஃபாயில்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் அவன் கேட்கிறான். இப்படி உன்னை நம்பி வந்தேன், பொறை சார்த்தி அருள் செய்ய வேண்டுகின்றேன், வாயினிர் சபதமிட்டேன். இது பாரதியுடைய ரொம்ப ரசிச்ச இடம். வாயினிர் சபதமிட்டேன். எல்லா சபதம் எப்படி இருப்பான்? மனசுல இருக்கக்கூடிய சபதம் அல்ல, மனசுல ஏற்படக்கூடிய அந்த விரதம் சங்கல்பம். ஸ்கால் சங்கல்பம். இவன் என்ன சொல்றான்? வாயினிர் சபதமிட்டேன். இட்ஸ் அனதர் அகச்சான்று தட் திஸ் ஷுட் ரீச் பீப்புள். எப்படி நான் உங்களுக்கு ஒரு முறை சொன்னேன், ஒரு பாடல்ல, பாரதியினுடைய ஒரு இசை பாடல்ல சொன்னேன், எல்லாரும் கூட வாங்க இல்லையா, கூடி நின்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி என்ற அந்த பாடல்ல கூடி எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த அந்த கோவில் பக்கத்துல கிராமத்துல இருக்கிற அந்த கோவில்ல எல்லாரும் சேர்ந்து வணங்குவோம் வாரியர் என்று கூப்பிட்டது போல பாரதிங்க என்ன கடைசியில் நான் வாயினில் சபதம் விட்டேன். அம்மா நீ வேற ஏதோ 1000 வேலையில் இருப்ப, இங்கே பார்த்துட்டு இருப்ப, நான் வாயால உரத்த குரலில் நான் பேசுகிறேன். வாயினில் சபதமிட்டேன், இனி மறக்ககிலேன் என்னை மறக்ககிலீர். அற்புதமான வார்த்தை. அது ஒரு பழம்பாடல் போல இருக்கக்கூடிய வார்த்தை. செவ்விலகத்தினுடைய சாறு பிழிந்த ஒரு அற்புதமான சின்ன சொல். மறக்கிலீர், மறக்ககிலீர், மறக்ககிலேன். அதுவும் அற்புதமான வார்த்தையா இருக்கிறது. ஆகவே இந்த பாடல் நான் ரொம்ப அனுபவித்து பார்த்த இந்த பாடல்ல முக்கியமான செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ளும். இந்த கலைமகள் துதியில கலைமகளை, இந்த கலைமகளை வணங்குதல் இந்த பாடல்ல, இந்த கலைமகள் துதி மூலமாக ஒரு முழுமை பெற்ற பாடலாக இது அமைகிறது. மற்ற பாடல்லாம் நீங்க பார்க்கும்போது அதுவும் வெள்ளை கமலத்திலே அவள் வீட்டு இருப்பான் பாடல்ல வந்து அவன் சரஸ்வதியை வர்ணிக்கிற மாதிரி இவர் எங்கேயுமே வர்ணிச்சு கிடையாது. வேத திருவிழியாள் அதில் மிக்க பல் உரையனும் கருமையிட்டாள், சீத கதிர்மதியே நுதல் சிந்தனையே குழல் என்று உடையாள். இன்னும் நாத போயிட்டு இருக்கும், போதம் என் நாசியினாள். இப்படி அந்த பாடல் இருக்கக்கூடிய அழகு வேற. வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் நான் அந்த 10 கண்ணிகளையும் ஒன்று பேசினேன். அதனுடைய வீச்சு, அதனுடைய ஆர்வம், எது கடவுள் எது தெய்வம், அவள் எங்க இருக்கிறாள், அவளை எப்படி தேடி போக வேண்டும், அவளை பார்த்து எப்படி நீ பூஜை பண்ணணும், இது எப்படி சமுதாயத்துக்கு சிறந்த பொருள், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரியர். நிறைய காசு இருக்கியா, பொற்குவை கொடுறா, கோடீஸ்வரன் எவ்வளவுப்பா நீ சார்? 100 ரூபாய் கொடுக்குறேன் சார். என்னடா 100 ரூபாய்? கோடீஸ்வரன் 100 ரூபாய் கொடுக்கலாமா? அது போல ஒண்ணுமில்லாத வந்து கைய ஒரு நாள் ஒரு மாசத்துக்கே ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவன் 100 ரூபாய் கொடுத்தா? அப்படி அதெல்லாம் யோசித்து எழுத பாடல் இந்த வெள்ளை தாமரை. ஆனா இந்த பாடல் என்ன என்று சொன்னால், there's a direct interaction and conversation with Saraswati Devi, and there is a small indication that Bharati's bhakti is oriented into the welfare of the country. Bharati's interest in bhakti is not mere devotion, but to see that the individual, a citizen, a human being, maybe here or any other country, wherever it is, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தையும் தனி மனிதனுடைய திறன் எல்லையையும், வாட் யூ கேன் ரீச். அதாவது ஒரு ஒரு ஒருவனுடைய இது நான் யூஸ் டு சே, ஒரு 80% வாங்கக்கூடிய மாணவன் 79% வாங்கினா அவன் வந்து தோத்தான் தான் அர்த்தம். he has not done justice. அப்ப மனித மனம் இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய பரந்துபட்ட மனம், அதுல எவ்வளவு பெரிய அழகுகள் இருக்கின்றன, அதை ஏற்ற வேண்டும். அதுல வந்து இறைவன், அதனால்தான் சொன்னா, இறைவன் குடியிருக்கும் ஆலயமாக மனத்தை, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று பேசிய அந்த சித்தர் பாடல் இருக்கிறதே, அதனுடைய பொருள் இதுதான். புறந்தூய்மை நீரான் காணப்படும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று சொன்ன வள்ளுவன் சொன்ன சொல்லும் அதேதான். ஆகவே பாரதி என்ற மகா கவிஞன் மிகப்பெரிய பரம்பரையிலே வந்து கொண்டிருக்கிறான். அதனால முதல்ல ஆரம்பத்தில் சொன்னதோடு நிறுத்துகிறான். he is not a departmental store but is a temple. அவன் உள்ள போனா எல்லா பிராகாரத்தையும் போயிட்டு வணங்கிட்டு வெளியில வந்து நமஸ்காரம் பண்ணி கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு வணங்கி விட்டு செல்ல வேண்டுமே தவிர எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் இல்லை. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவன். ஆகவே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இனி நம்ம அடுத்த பாடல் என்ன என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆகவே அது ஒரு கேப். எதை பாட போறேன்னு, அது அதனுடைய குறிப்பு என்னன்னு சொன்னா, இதுல பாடினது இந்த பாடல்ல அதுக்கான ஒரு குறிப்பு இருக்கிறது என்று மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.